வெல்கம் டு ஆர் இண்டியா ஆர் சாஃப்ட்வேர் பிரைவேட் லிமிடெட். கூகுளில் சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு இன்னொரு முக்கியமான டிப்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா, நான் google.comனு 2 டேப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஒரு டேப்பில் மதுரை அப்படின்னு கேபிட்டல் லெட்டரில் கொடுத்து சர்ச் பண்ணுறேன். அப்போ எனக்கு ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு. இங்கே மதுரை அப்படின்னு ஸ்மால் லெட்டரில் தேடி இருக்கேன். ஸோ இங்கே ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு. இந்த டேப்பில் எம் மட்டும் கேபிட்டலில் கொடுத்துருக்கேன். நான் இங்கே வந்து ஃபுல்லாக கேபிட்டல் லெட்டர் தேடி இருக்கேன். இங்கே ஃபுல்லாக ஸ்மால் லெட்டரில் தேடி இருக்கேன். இங்கே ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலில் தேடி இருக்கேன். ஆனால் ரிசல்ட் மூணுக்குமே ஒன்று தான். உங்களுக்கு இதில் ரிசல்ட்டில் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஸோ கூகுளில் நீங்கள் தேடும்போது, கூகுளில் நீங்கள் ஒரு விஷயத்தை தேடும்போது, ஒரு வார்த்தையை கொடுத்து டைப் பண்ணி தேடும்போது அது ஸ்மால் லெட்டரா இல்லை கேபிட்டல் லெட்டரா அதெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. நீங்கள் எப்படி கொடுத்தாலும் கூகுளுக்கு ஒன்று தான். ஸோ நீங்கள் சர்ச் பண்ண கொடுக்கும்போது அது ஸ்மால் லெட்டராக இருந்தாலும் ப்ராப்ளம் கிடையாது, கேபிட்டல் லெட்டராக இருந்தாலும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நீங்கள் ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் கலந்து கொடுத்தாலும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் ரிசல்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் கேபிட்டல் லெட்டரில் கொடுக்கணுமா இல்லை ஸ்மால் லெட்டரில் கொடுக்கணுமான்னு ஒரி பண்ண வேண்டியதில்லை. Thank you so much for watching. For more videos, please log on to www.rindia.com. Thank you.